அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சுவாச பயிற்சியின் மூலம் எந்தெந்த நோய்களை குணப்படுத்தலாம்னு இப்போ வரிசையாக பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பித்தம் சம்பந்தமான நோய்கள். பித்தப்பை கோளாறுகளுக்கு என்னென்ன சுவாச பயிற்சி மேற்கொள்ளணும், அதை எப்படி மேற்கொள்ளணும்னு பார்க்க போகிறோம். இரவில் நன்றாக தூங்கிவிட்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுது கைகளையும் கால்களையும் நன்றாக உதறி கொள்ள வேண்டும். அதன் பின்பு வலது இடது பக்கமாக பல முறை புரண்டு படுத்து சரீரத்தை வளைத்து நீட்டி நெட்டி முறித்து கொள்ள வேண்டும். இதுபோல சரீரத்தின் எல்லா பாகங்களையும் குறுக்கியும் நீட்டியும் இறுகியும் தளர்த்தியும் கொடுக்க வேண்டும். தினசரி காலையில் இதுபோல் 5 முதல் 10 நிமிடங்கள் செய்து வந்தால் பித்தப்பை, அதாவது லிவர், கல்லீரல், அதாவது பிளாடர், பெல் பிளாடர், அடுத்தது மண்ணீரல், ஸ்பிளைன் ஆகிய முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பலப்பட்டு ஆரோக்கியமாக செயல்படும். இந்த அவயங்களால் ஏற்பட்டிருக்கும் நோய்கள் கோளாறுகள் குணமாகிவிடும். தினசரி இந்த பயிற்சி செய்து வந்தால் இது சம்பந்தப்பட்ட நோய்கள் எப்போதும் வராது. அதை தடுத்து விடலாம். மலச்சிக்கலும் வரவே வராது. என்ன பண்ணணும், எப்பொழுதும் கால் கை உதறிட்டு இந்த சிம்பிளான பயிற்சியாக தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது தொடர்ந்து பயிற்சியில் வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த பயிற்சி பயிக்கலாம். நீங்கள் யோகாவும் பழகிக்கலாம். சரிங்களா? சரீரத்தை எல்லா பாகங்களையும் குறுக்கியும் நீட்டியும் இறுக்கியும் தளர்த்தியும் கொடுக்க வேண்டும். சரிங்களா? இது போல் 5 to 10 நிமிடம் செய்யணும். சரிங்களா? அப்படி செஞ்சால் தான் இது சரியாகும். சரிங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய.